ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவாலுவேட் த ஃபாலோயிங் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் டு ஃபைண்ட் த வேல்யூ. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் தந்து அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதணும் அப்படின்னா, போஸ்ட் ஃபிக்ஸ்னால் நார்மலாக அந்த ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் இடையில் வரக்கூடிய அந்த ப்ளஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா பின்னாடி வரும். ஸோ ஏபி, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிள் எழுதுகிறோம், அதுக்கு அடுத்த வேரியபிள் எழுதுகிறோம். ஸோ ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதனோட பின் சைடு நார்மலாக இன்ஃபிக்ஸு, போஸ்ட் ஃபிக்ஸு, ஃப்ரீ ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. போஸ்ட் ஃபிக்ஸ் அண்டு ஃப்ரீ ஃபிக்ஸ். ஸோ போஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே என்ன எழுதுவாங்கன்னா அந்த வேரியபிள் எழுதிட்டு பின் சைடு வந்து என்ன எழுதுவாங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் எழுதுவாங்க. இன்ஃபிக்ஸ்னால் நடுசில் இருக்குது, நார்மலாக நம்ம கொடுப்போம்ல அடிஷ்னல் சப்ட்ராக்ஷன், அது வரக்கூடாது. ப்ரிஃபிக்ஸ்னால் இப்போது ஏபி மின்னுக்கு வந்து அதை எழுதுறது தான் என்னது ப்ரிஃபிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் இவங்க வந்து என்ன தந்திருக்காங்க, போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்ப்ரெஷனாக தந்திருக்காங்க. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்னால் ஏபி அப்படின்னா அதனோட பின் சைடு என்ன வரும், ஆப்ரேட்டர் வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 20 ப்ளஸ் 25 15 மைனஸ் ஸ்டார், அதுக்கப்புறமா 30 அண்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம எடுக்கலாம், போஸ்ட் ஃபிக்ஸ்னால் பின்னாடி வரும், அதை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு புரிகிற மாதிரி எடுக்கணும். நமக்கு புரிகிறது இன்ஃபிக்ஸ் மட்டும்தான். ஸோ 10க்கும் 20க்கும் இடையில என்ன எழுதணும், இந்த ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸை போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 25 15 இதுக்கு பின் சைடு வந்து என்னது இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ 25 15க்கு இடையில மைனஸ் போட்டாச்சு. அடுத்தால் என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன். ஸோ அதாவது இந்த 10 20 25 இந்த ரெண்டுக்கு இடையில என்ன வரோன்னா மல்டிப்ளிகேஷன் வரும். அடுத்தால் என்ன கொடுத்துருக்காங்க 30. ஸோ இது போட்டுட்டோம், இது போட்டோம், இது போட்டோம், இது போட்டோம், இது போட்டோம், இது போட்டோம், இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன். ஸோ லாஸ்ட்டில் டிவிஷன். ஸோ இப்போ என்ன எழுதலாம், 30 + 20 தட் இஸ் ஈக்குவல் டு 10 + 20 இஸ் ஈக்குவல் டு 30. மல்டிப்ளிகேஷன் 25 - 15 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு 10 கிடைக்கும். தென் டிவைடட் பை 30. ஸோ தட் 300/30. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 10. ஸோ திஸ் இஸ் போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்து நமக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோன்னா இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 10 20 ப்ளஸ் எடுத்து நடுசில் போட்டிருக்கோம், 25 15 இந்த மைனஸ் தூக்கி நடுசில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல கொஞ்சம் குழப்பம் வரும் நமக்கு. ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணால் இந்த ரெண்டுக்கும் இடையில கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கு 30, 30க்கு அடுத்தால் என்ன கொடுத்துருக்காங்க டிவிஷன். ஸோ அது இங்கே வந்துடும், 30க்கு முன்னுக்கு வந்துடும். ஸோ அதிலேருந்து நம்ம எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் பண்ணி இவாலுவேஷன் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 10. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.